ஆத்தங்கரை நாச்சியாவை, கடற்கரை பீமாவை கடவுளாக ஆக்கிக்கிறாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இறைவனுக்கு இணை வைக்காத லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இந்த மாதிரியான கொள்கையை கொண்டிருந்தவர்கள் அவங்க இடத்துல ஒரு வார்கோதுமை அளவுக்கு ஈமான் இருந்தால், மணி கோதுமை அளவுக்கு இருந்தால் தூக்கிருங்க, அணு அளவு இருந்தால் தூக்கிருங்க என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க தான் ஷஃபாத் செய்றாங்க. 3 தடவை ஷஃபாத் செய்துட்டேன். 4வது தடவை ரப்பிட்ட நானே மன்றாடுகின்றேன், இல்லாமன் ஹபிஸஹுல் குர்ஆன், குர்ஆன் யாரை தடை செய்து விட்டதோ அவர்களை தவிர அத்தனை வரையும் தூக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. குர்ஆன் யாரை தடை செய்தது, எவரை இணை வைத்தார்களோ அந்த மக்கள் நரகத்தில் கிடக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த ஒரு லட்சியத்திற்காக தான் இந்த ஜமாத்து, இதில் உள்ளவர்கள் கடுமையாக பாடுபடுகின்றார்கள், உழைக்கின்றார்கள். எனவே என்னருமை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் இந்த குர்ஆன் அதனுடைய வசனத்தை எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் இம்மை மறுமை நமக்கு கிடைத்துவிடும். எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாசித்தார்களோ அப்படி வாசித்த உடனே அந்த சமுதாயம் அப்படியே புத்துயிர் பெற்று புது தெம்பு பெற்று எழுந்ததோ அன்றைக்கு எழுந்ததுதான் இந்த இஸ்லாம் உலகத்தில் வீழ்த்தப்பட முடியவில்லை. குர்ஆனுடைய ஆளுமை, குர்ஆனுடைய அதிகாரம், அந்த அதிகாரத்தை பற்றி நாம இந்த உலகத்தில் வாழ்வோமாக என்று கூறி, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பிறகு இந்த மார்க்கம் இருக்குமா அல்லது அது காலாவதியாக கடந்த கால ஒரு நிகழ்வாக ஆகிவிடுமா என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் தன்னுடைய தனி ஆளுமையின் மூலமாக, தனி அதிகாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை மீட்டெடுத்தது என்று சொல்ல வேண்டும். எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஒரு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வஹிக்கு ஒத்து சில கருத்துக்களை சொன்னவர்கள் என்று அறியப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்ப வஹியும் அருளப்பட்டிருக்கின்றது. அது ஒரு விரிவான விஷயம், அதற்குள் செல்ல நேரம் இல்லை. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லாஹி மா யகவு ஃபீ நஃப்ஸி இல்லா தாக்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை. வல யபாதஹுன் அல்லாஹு, அல்லாஹ் அவர்களை மீண்டும் எழுப்புவான், அவர்கள் மறு உயிர் பெற்று எழுவார்கள். ஃபல யக்த அன்ன ஐதிய ரிஜாலின் வ அர்ஜுலஹும், யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்களோ அவர்களுடைய கைகால்களை தரித்து விடுவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. மக்கள் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கின்றார்கள். இறை தூதர் இறந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக ஒரு ஐயப்பாட்டிற்கு உள்ளாக்கப்படுகின்றது. அப்போ இந்த நேரத்தில் 2ஆம் கட்ட தலைவராக அறியப்பட்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க சுன்ஹு என்ற ஒரு பகுதியில் இருந்தார்கள். அவர்களுக்கு தகவல் கிடைத்து ஓடோடி வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உடலுக்கு பக்கத்திலே அவர்கள் வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் போர்வை போர்த்தப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய அந்த திரையை, முகத்தில் உள்ள அந்த திரையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலக்கி அவங்க அப்படியே அவர்களுடைய மேனியில் விழுந்து முத்தமிட்டு அழுகின்றார்கள். அப்படி அழுது விட்டு அவர்கள் வழக்கமாக உயிரோடு இருக்கும்போது என்ன வார்த்தையை பேசுவார்களோ அதே வார்த்தையை பேசுகின்றார்கள். பி அபி அந்த உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு அவங்கள நோக்கி சொல்றாங்க, வல்லாஹி லா இஜ்மல்லாஹு அலைக்க மௌத்தத்தை, அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணங்களை ஒன்று சேர்த்து தரவில்லை. இங்க அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. மீண்டும் எழுந்து வருவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்கல்ல, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு 2 மரணத்தை தரவில்லை. இன்னும் தெளிவு அப்படிங்கிறீங்க. அடுத்து அம்மல் மௌத்தத்துல்லதி குதிபத் அலைக்க, உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த முதல் மரணத்திலேயே ஃபகத் முத்தஹா,
அந்த மரணத்தை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்த வடித்தெடுத்த ஒரு சமுதாயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தை மட்டும் கேட்டுவிட்டு போவதற்கு இல்லை. ஆரம்பிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உமரே கொஞ்சம் நிதானமாக இருங்க என்று அவர்களை தள்ளிவிட்டு இப்போது அம்மா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை, ஃபமன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகின்றார்களோ ஃபஇன்ன முஹம்மதன் கதுமா, இந்த முஹம்மது அவர்கள் இறந்தே போய்விட்டார்கள் உறுதியாக. ஒமன்கான மின்கும் யஅபுதுல்லாஹ, உங்களில் யார் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கின்றான், மரணிக்க மாட்டான். என்ன அழகான ஒரு வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் எழுந்து வருவார்கள் என்ற ஒரு கருத்து மக்களிடத்தில் உறுதிப்பட்டார். அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுளாக ஆகிவிடுவார்கள். அந்த நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். அதனால யார் முகம்மதை வணங்குறாங்களோ அவங்க இறந்துட்டாங்க. அது யார் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ அல்லாஹ் என்றும் உயிரோடு இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு நச்சிந்து திருக்குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை தூக்கி போடுறாங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது ஒரு இறை தூதரை தவிர வேறல்ல. கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கின்றார்கள், இறந்து போய்விட்டார்கள். அஃபையும் மாத்த அவ புத்தில, இந்த தூதர் இறந்து விட்டாலோ அவ புத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ, இரண்டுக்கும் இந்த தூதருக்கு சாத்தியம் இருக்கின்றது. தானாகவே இயற்கை மரணத்தை அவர்கள் அடையலாம், அல்லது மற்றவர்களால் கொல்லப்பட்டு அவர்கள் மரணத்தை அடையலாம். இந்த ரெண்டுக்குமே சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்போது கொல்லப்படலை, இறந்து விட்டார்கள். அஃபையும் மாத்து அவ புத்தில இன்கலப்தும் அல அகாபிக்கும், அவங்க இறந்துட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த பாதையை நோக்கி அப்படியே திரும்ப போய்விடுகின்றீர்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஒமை என்கலிபு, அந்த வசனத்தை முடிக்கிறாங்க. ஒமை என்கலிபு அலா அகிபை, யார் இந்த கொள்கை என்ற தடத்தில் அப்படியே திரும்ப செல்கின்றார்களோ ஃபலை யதுர்ரல்லாஹு ஷையா, இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பையும் அவர் ஏற்படுத்திவிட முடியாது. சரியான முறையில் நடந்தார்கள் என்று சொன்னால் யஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன், நன்றி கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் நற்கூலியை வழங்க காத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதி முடிச்ச உடனே மக்கள் எல்லோருமே இந்த வசனத்தை அப்படியே திரும்ப ஓதுறாங்க. இப்போது மக்களிடத்தில் விசும்பல் சத்தம் கேட்கின்றது, அழுகின்றார்கள். இந்த வசனத்தை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துட்டாங்க என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். இங்குதான் குர்ஆன் ஆகாய உச்சிக்கு போய்விடுகின்றது. ஆளுமை, குர்ஆனுடைய ஆளுமை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஒவ்வொரு மூமினும் இறக்கின்ற வரை அது நிலைத்திருக்கும், இந்த உலகம் அழியும் வரை நிலைத்திருக்கும். இந்த குர்ஆன் கடிவாளத்தை பிடித்து எடுத்து அன்றைக்கு தடம் புரள்வதற்கு அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கருத்து மக்களிடத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. இதற்கடுத்து ஆணித்தனமாக பேசிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த வசனம் இப்போதுதான் அருளப்பட்டதோ என்று நான் என்ன துவங்கிவிட்டேன். இதை கேட்ட உடனே என்னுடைய 2 கால்களும் நிலத்தில் பாவவில்லை, என்னால் நிற்க முடியவில்லை, என்னுடைய 2 பாதங்களும் என்னுடைய உடலை தாங்க முடியவில்லை என்று சொல்லி அவங்களே சொல்றாங்க. மக்கள் எல்லாம் இந்த வசனத்தை ஓத ஆரம்பித்து விட்டார்கள் என்று அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப நாம் அங்கே என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், இந்த குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி. வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இந்த குர்ஆனின் பக்கம் தான் வர வேண்டும். இந்த ஒரு பிரச்சனைக்கும் குர்ஆனை தான் நாம் எடுக்க வேண்டும், ஹதீஸை தான் எடுக்க வேண்டும். இந்த 2இல் நின்றோம் என்று சொன்னால் நாளைக்கு நமக்கு நரகம் இல்லை, சுவனம் நிச்சயம். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அருமை சகோதரர்களே, நாம எந்த பகுதியில் தமிழகத்தில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் இங்கே ஷியாவுடைய தாக்கம் தான்
அதிகம். சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்கின்றார்களே, அவர்களிடம் ஷியாக்கள் தான். ஜமாத்துல் உலமா என்று இருக்கின்றதே அது ஷியா தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எதை வைத்து சொல்கின்றேன் என்று சொன்னால், பஞ்சா என்று ஒன்று உண்டு. இந்த மக்களிடத்தில் ஷியா சிந்தனை தான் அதிகமாக இருந்தது. பஞ்சா என்றால் என்ன? 5 தெய்வ கொள்கை. லீ ஹம்சத்துன் உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா. எனக்கு 5 தெய்வங்கள் இருக்கின்றார்கள். நான் தெய்வம் என்றே சொல்கின்றேன். அவங்க யார் என்றால், அவங்கள் மூலமாக எங்களை அழித்து தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான நரகத்தினுடைய தீயை நாங்கள் அழித்து விடுவோம். அவங்க யாரெல்லாம் என்று சொன்னால், அல் முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முர்தலா அலி ரலியல்லாஹு அவர்கள், வபுனாஹுமா ஹசன் ஹுசைன், ஓ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க இருந்துட்டா போதும், எங்களுக்கு நரகத்தை விட்டு விடுதலை கிடைச்சிடும். ஆனால் நேர் மாற்றம், இந்த கொள்கையில் இருந்தால் நரகத்தை தான் போய் சேருவாங்க. அதான் 5 என்று அந்த பஞ்சா எடுத்துட்டு வரும் பொழுது 5 கைகள் அதிலே இருக்கும். 5 கைகள் அதிலே இருக்கும். இதுல கொடுமை என்னவென்றால், நாம பார்க்கணும் இல்ல, பாக்கர் என்று பேர் வைக்கிறாங்க தெரியுமா? ஷியாக்களுடைய 12 இமாம்கள். அஸ்கர் என்று இனிமேல் அந்த மாதிரி பேர் வைக்காது. அதனால அஸ்கர் என்று பேர் வைத்தவங்க எல்லாம் நம்ம இறந்து போகணும் அப்படி நம்ம சொல்லல. இப்ப ஆவணங்கள் எல்லாம் அந்த பேர் இருக்கும். அஸ்கர் யாருடைய பேர் என்றால் ஷியாக்களுடைய 12 இமாம்கள். அதுல ரொம்ப கொடுமை என்னன்னு தெரியுமா? இந்த 12 இமாம்களும் சாகவில்லை, அவர்கள் திரும்ப வருவார்கள் என்பது ஷியாக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நான் பின்னால சொல்றேன். அப்ப இதுவெல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுகின்றது என்று சொன்னால், ஷியாக்களுடைய கொள்கைதான் இந்த மக்களிடத்துல குடிகொண்டு இருக்கின்றது. அடுத்து நீங்க பல தரிக்காவை பார்க்கலாம். எல்லா தரிக்காவும் அதனுடைய கயிறுகள் அப்படியே போய் 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 அது எங்க போய் தொங்கும் என்றால், அலி ரலியல்லாஹு அவரிடத்தில் தான் போய் தொங்கும். ஒரு தரிக்காவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்துல போய் முடியாது, உமர் ரலியல்லாஹு அவரிடத்துல போய் முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல 2 பெண் சம்பந்தம் கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்துல போய் முடியாது. எல்லாமே அலி ரலியல்லாஹு அவரிடத்தில் போய் முடியும். இது இவர்கள் ஷியா என்பதற்கு பக்காவான ஆதாரம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில இவர்கள் இருக்கின்றார்கள். மௌலுது என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதாவது அரபியில பேசுவது என்பது சிரமம். அதுவும் இலக்கிய நடையில் எழுதுவது என்பது இருக்கின்றது, உரைநடையில எழுதுவது என்பது இருக்கின்றது, அது அதை விட சிரமம். கவிதை நடையில் எழுதுவது இருக்கின்றது, அது அதை விட சிரமம். ஆனால் ஹசன் ஹுசேன் என்ற ஒரு பெயரில் மௌலுது எழுதியிருக்கிறாங்க. அப்ப என்ன கேட்டா, அவர்கள் கடவுள் பிம்பமாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு அந்த மௌலுது ஹசனையும் ஹுசனையும் தூக்கி பிடிக்கின்றது என்று சொன்னால், அவன் எழுதி வச்சிருக்கிறான், இன் துகவ்விமு தீதான் ஷாசான் வ ஹாகான் லா தசாபி உகுபார ஹுஸ்னில் ஹுசைனி. அதாவது மன்னர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த கோட்டைகளிடத்தில், அந்த கோட்டைகள் எல்லாம் ஹுசைனுடைய தூசிக்கு, ஹுசைனுடைய கோட்டையினுடைய தூசிக்கு கூட சமமாகாது. கைஃப வல் ஹூரு ஃபீ குசூரில் ஜினான். ஊரில் எங்கள் சொர்க்கம் என்ற கோட்டைகளில் இருக்கிறாங்க. ஆஷிகாத்தின் லிசம்மின் நாளில் ஹுசைன், ஹுசைனுடைய செருப்பை முத்தமிடுவதற்கு சுவனத்தில் உள்ள கண்ணலைகள் ஊரினர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு கொடுமையான வார்த்தை பாருங்க. இந்த மௌலுதுகள் எல்லாம் பகிரங்கமாக வைத்து தீயில் வைத்து கொளுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கொளுத்தப்பட வேண்டிய மௌலுதுகள். என்ன மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரை பற்றி? ஹூரின்களை பற்றி. இன்னா அன்ஷனாஹுன்ன இன்ஷா. இந்த ஹூருலின்களை நாம் ஒரு வித்தியாசமான படைப்பாக படைத்திருக்கின்றோம். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. அவர்கள் சம வயதில் உள்ளவர்கள், புருஷன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள். ஒருபன் அத்ராபா, அவர்களை கன்னி பெண்களாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். சம வயது உள்ளவர்கள், அதை போன்று புருஷனை நேசிக்கக்கூடியவர்கள். அஸ்ஹாபில் யமீன், இவர்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம் என்றால் வலதுசாராருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊருல் ஈன்களை இவங்க எவ்வளவு மட்டரகப்படுத்துறாங்க பாருங்க. ஹுசைனுடைய செருப்பை முத்தமிடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எங்க போய் நிற்கின்றது என்று தெரிகின்றதா? இப்போ நீங்க எதை பொருத்தி பார்க்க வேண்டும்? இப்போது வாசித்தேனே சூரத்துல் வாக்கியாவில் உள்ள
அந்த வசனத்தை தான் எடுத்து பார்க்க வேண்டும். ஊரின் கிடைக்காதா என்று உசைன் தான் ஏங்க வேண்டும், ஊரின்கள் வேண்டும் என்று உசைன் தான் தாங்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை என்பதனால அவருக்கு சொர்க்கம் பட்டா போட்டு கொடுக்கப்படவில்லை. அவரும் அல்லாஹ்வுடைய அடியார், நாம் ஆதரவு வைக்கின்றோம். அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அவர் சுவனத்திற்கு தகுதியானவர் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ நாம என்ன விளங்கிக்கிறோம்னா, இப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்க பாருங்க. அவ என்ன விளங்குகின்றது? கடவுளாக ஆக்கிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் ஒரு கடவுள், அலி ஒரு கடவுள், ஹசன் ஹுசைன் ஒரு கடவுள், ஃபாத்திமா ஒரு கடவுள் என்று இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார்கள். அதுல இன்னொரு கொடுமை கேளுங்க. அல்லாஹ்விற்கு பதா என்ற ஒரு பண்பு இருக்கிறது என்று ஷியாக்களுடைய நம்பிக்கை. பதானா என்ன தெரியுமா? இப்போ நான் என்னுடைய பையனை மருத்துவத்துறையில் படிக்க வைக்கிறான். அவன் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பின்னால் ஒரு யோசனை வருது, அவனை நாம் பொறியியல் துறையில் ஈடுபடுத்தலாமே என்று நான் நினைக்கின்றேன் சொன்னால் இது பதா. அல்லாஹ்விற்கு இப்படிப்பட்ட ஒரு பண்பு இருக்கின்றது என்று ஷியாக்கள் நம்புகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தன்னுடைய நிலையை பற்றி சொல்கின்ற பொழுது அதில் என்ன வருகின்றது என்று சொன்னால், எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இடத்துல ஃபிரௌன் கேட்கின்றான், மாபாலுல் குரூனில் ஊலா, நீ இப்போது எங்கிட்ட வந்து ஏகத்துவத்தை சொல்ற, இதற்கு முன்னால் ஒரு சமுதாயம் இறந்து போச்சு, அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன? அப்போ அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க, இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப், அதனுடைய விளக்கம் என்னுடைய இறைவனிடத்தில் இருக்கின்றது. லா யதுல்லு ரப்பி வலா யன்சா, என்னுடைய இறைவன் தவற மாட்டான், அவனுக்கு மறதியும் ஏற்படாது. ஆனால் ஷியாக்களுடைய கொள்கை என்ன சொல்கின்றது? இறைவனுக்கு மறதி ஏற்படும். அதுல ஷியாக்கள்ல 12 இமாம்கள்ல ஒருவர் ஜாஃபர். அந்த ஜாஃபர் என்பவர் அவங்க சொல்றாங்க, இஸ்மாயில் என்பவர் தன்னுடைய மகனான இஸ்மாயில் தான் தலைமை தாங்குவார் என்று அவர் முன்னறிவிப்பு செய்திட்டார். ஆனால் இஸ்மாயில் இறந்து போயிட்டார். இஸ்மாயில் இறந்து போய்விட்டார். அதுக்கு இவங்க சொல்றாங்க, மா பதல்லாஹு ஃபீ ஷைஇன் கமா பதலஹு ஃபீ இஸ்மாயில் இப்னி, அல்லாஹ்வுக்கு இஸ்மாயிலை மூத்தாக்குனதுக்கு பிறகுதான் அவரை ஏன் மூத்தாக்கணும் என்ற ஞானம் பிறந்தது. என்ன கொள்கைங்க இது? அந்த கொள்கையில் தான் ஜமாத்துல் உலமா இருக்கின்றது. அந்த மௌலூதை தான் அது ஓதிக்கொண்டு இருக்கின்றது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குர்ஆனுடைய இப்ப சொன்னேன்ல, இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், இதனுடைய அந்த முன்னோர்களுடைய அந்த பட்டியல் இறைவனுடைய ஏட்டில் இருக்கின்றது. லா யதுல்லு ரப்பி வலா யன்சா, இதுதான் குர்ஆன். இதுல தான் நாம நிக்கணும். அவன் வழி தவற மாட்டான், அவனுக்கு எதுவுமே தப்பாது, அவன் மறக்கவும் மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த குர்ஆன் வசனம் தான் நாளைக்கு மறுமையில நம்மை கரை சேர்க்கும். வஅன்னல்லாஹ கத அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அல்லாஹ் எல்லாவற்றையும் ஞானத்தால் சூழ்ந்து அறிந்திருக்கிறான். அப்படி சுற்றி அவனுடைய ஞானத்தில் ஒரு எல்ல அளவு, கடுகளவு, அணு அளவு தப்பார். இதுதான் நாம கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனால் ஷியாக்கள் என்ன விதமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிகின்றதா? அடுத்து அவங்க சொல்றாங்க, இந்த 12 இமாம்களும் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியுமா நாம எப்போதும் மௌத்தாக போகின்றோம் என்று. சுப்ஹானல்லாஹ், கொடுமைங்க. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சியை பற்றி சொல்கின்ற பொழுது அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்றான், ரப்பி ஹபிலி முல்கல்லா என்பது அஹதி மின்பாதி, எனக்கு பின்னால எனக்கு கொடுத்த மாதிரி நீ ஒரு ஆட்சியை கொடுக்க கூடாது, அப்படி ஒரு பாக்கி மிக்க ஒரு ஆட்சியை தாங்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்தான். அந்த மனிதருக்கு ஜின்னு வசப்பட்டது, அந்த மனிதருக்கு எறும்பு பேசியது கேட்டது, அந்த மனிதருக்கு பறவைகள் வசப்படுத்தப்பட்டிருந்தன. அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காற்று அவர்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருந்தது. ஃபலம்மா கலைனா அலையில் மோத், நாம மரணத்தை அவருக்கு விதித்த பொழுது மா தல்லகும் அலா மோதி இல்லா தாம்பத்துல் அருள், அவருடைய மரணத்தை உலகுக்கு அறிவித்தது எது என்று சொன்னால், அவர் ஊன்றி கொண்டிருந்த கைத்தடியை கரையான் தின்றது. அப்படி அரிச்ச உடனே
அது உடைஞ்ச உடனே அப்படியே குப்புற விழுகின்றார்கள். யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறும் சடலமாக விழுகின்றார்கள். அவருடைய கைத்தடியை கரையான் சாப்பிட்டது, அதனால கீழே விழுந்தாங்கன்னு சொல்றார். எம்மா பெரிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் அவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப இவர்கள் என்ன நம்புகின்றார்கள்? 12 இமாம்களுக்கும் தாங்க எப்போது சாப போகிறோம் என்று தெரியுமா? அடுத்து அந்த 12 இமாம்களும் திரும்ப உலகத்திற்கு வருவார்கள். அவர்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய நம்பிக்கை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால் அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஒமின் வராயும் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். அவர்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரையை கிழித்து கொண்டு ஒருபோதும் அங்கு உள்ளவர்கள் ஆவியாகவோ பேயாகவோ வரவே முடியாது. அப்படி வருகின்றார்கள் என்று நம்பினால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயாராங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபன் பி கல்பத்திஹி, என்னுடைய பேரை யார் 1000 தடவை அழைக்கின்றார்களோ, அஸ்மன் பி ஹிம்மத்தி, இந்த மானங்கட்ட பொழைப்புக்கு உறுதிப்பாட்டுடன் அழைக்கின்றார்களோ, அவங்க அழைச்சதின் காரணமாக நான் ஓடோடி வருகின்றேன். அஜப்துகு முஸ்லியன் மின்னஜலி தாவத்தி, அவங்க கூப்பிட்டதுனால வேகமா வந்து நான் பதிலளிக்கிறேன் என்று மொஹியுத்தீன் சொன்னதாக இந்த பைத்த ஜமாத்துல் உலமால உள்ள ஆலிம்கள் பாடுகின்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இறந்தவர்கள் திரும்ப வருகின்றார்கள் என்றுதான் அர்த்தம். குர்ஆனுக்கு நேர் மாற்றம். அப்ப அதனால இத மாதிரியான ஒரு நம்பிக்கையில அந்த மக்கள் இருக்கின்றார்கள். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அதை போல ஷியாக்களுக்கு, அவங்களுடைய இமாம்களுக்கு நாளை நடக்கிறது அவங்களுக்கு தெரியும் என்று நம்புகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் மறைவான ஞானம் இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். அப்ப அப்படி அல்லாஹ் தனக்குத்தான் மறைவான ஞானம் இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அந்த ஞானம் தங்களுக்கு இருக்கின்றது என்று இவர்கள் வாதிடுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு அபாயமானவர்கள், ஆபத்தானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படி நிறைய உதாரணங்களை நாம் பார்க்கலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒலில்லாஹி கைபு சமாவாத்தி வல்லார், அல்லாஹ்வுக்கு தான் வானம் பூமிகளுடைய மறைவான ஞானம் இருக்கின்றது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூ ஹுரைரா சந்திக்கின்றார்கள். 2 பேரும் ஒன்றா வராங்க, ஒரு இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எஸ்கேப் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாங்க. எங்கே போன என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தேன், உங்களுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி உட்கார்றது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், இன்னல் மூமின லா யன்ஜுஸ், ஒரு மூமின் அவன் இது போன்று குளிப்பு கடமையாகிறதுனால அசுத்தமாயிட மாட்டான். தொழுகைக்கு அவன் குளிச்சுட்டு வந்து தொழணும், அது வேற. இதனால ஒருவன் அசுத்தமானவனுக்கு இந்த மாதிரி குளிப்பு கடமையாக இருந்தால் நம்ம வெளி கடை கூட போக மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. ஒது செய்து விட்டு எங்கனாலும் போய்க்கிறலாம், வந்துக்கிறலாம். தொழுகையினுடைய நேரம் வரும்போது குளிச்சுக்கிறலாம். இங்க என்ன பார்க்குறோன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இல்லை, அபூ ஹுரைரா எஸ்கேப் ஆனது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கே மறைவான ஞானம் கிடையாது. மறைவான ஞானம் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்பினால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறாங்க. இது ஷியாக்களுடைய நம்பிக்கை. முஹித்தின் மௌலுதை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, ஹசன் ஹுசன் மௌலுதை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, ஹாஜா மொயினுத்தீனுடைய மௌலுதை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஷாலும் இதனுடைய மௌலுதை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மறைவான ஞானம் இவர்களுக்கு இருக்கிறது என்று நம்புகின்றார்கள். பகிரங்கமான குஃபர், இறை மறுப்பு, இறை மறுப்பு. இது ஷியாக்களுடைய நம்பிக்கை. அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியே விடுவோம். குர்ஆனை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த குர்ஆன் தான் மறுமைக்குரிய காவலன். நான் இவ்வளவையும் சொன்னதற்கு காரணம், ஒரே ஒரு விஷயத்தை மக்களிடத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். ஈரான் ஆயத்துல்லா காமினி என்பவர் இஸ்ரேல் படையினாலும் அமெரிக்க படையினாலும் தாக்கப்பட்டார்.
அவங்க பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இங்குள்ளவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் தெரியுமா? ஈரானில் ஷிர்க் இல்லை, ஒரு ஆலிம் சாப் பேசுறார், குஃப்ர் இல்லை, அந்த மண்ணில் இஸ்லாம் தலைத்து நிற்கின்றது, வீரம் முளைத்து விட்டது. இந்த பேச்செல்லாம் கூடாது, இந்த பேச்செல்லாம் கூடாது. இதை எப்படி பார்க்கலாம்? அநீதி நீதி, நியாயம் அநியாயம். அமெரிக்கா அநியாயமாக தாக்குகின்றான், அதை கண்டிக்க வேண்டியது. அங்கு உள்ள 165 பிள்ளைகள் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அதுல குண்டை போட்டு அழிச்சிட்டான். ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. அடுத்து பார்க்கின்றோம் இந்தியாவில், இவர் ஒரு வித்தியாசமான ஆள். யாரு? மோடி பாய். அவர் ட்விட்டர்ல, அதே போல எக்ஸ் வலைதளத்தில் ஐ ஸ்போக்கன் வித் ஷேக் முகமது பின் ஜாயி, யாரு? துபாயில் உள்ள மன்னர், அவரிடத்தில் நான் பேசினேன். மை பிரதர், எப்பா என்னுடைய சகோதரர், பாசம் பொங்குது. அதே போல சல்மான், அவர் மீது பாசம் பொங்குது. போனா அப்படி சேர்த்துக்கிட்டு இருங்க, அப்படியே என்ன மாதிரி சேர்த்துக்கிட்டு அப்படிங்கிற, அப்படியே சேர்த்து கட்டுறாங்க. அந்த பையனும் இவரை சேர்த்து கட்டுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த ஆளு யாரை அனுசரிக்கணும்? இந்தியாவில் உலகத்திலேயே அதிகபட்சமாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடு இந்திய நாடு. இந்த முஸ்லிம்கள் மீது உங்களுக்கு ஏன் சகோதரத்துவ பாசம் பொங்கவில்லை? ஏன் இந்த முஸ்லிம்கள் மீது உங்களுக்கு பாசம் பொத்து கொண்டு வரவில்லை? அது ஏன் செத்து போய்விட்டது? இதை வைத்து இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த கட்டத்தில் ஈரான் தாக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அதை இஸ்லாத்தோடு பொருத்தி பார்த்து கொஞ்சம் ஒரு 4 ஸ்கெட்டு அடித்த உடனே, 4 மிசைல விட்ட உடனே, ஆஹா அவர்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, அந்த பேச்சு பேசாது. அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டதை நாமும் கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் கண்டிக்கின்றது. அக்கிரமம், அத்துமீறல், வரம்பு மீறல், பன்னாட்டு சட்டத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு அமெரிக்கா இஸ்ரேல் அநியாயமாக அடிக்கின்றது. அடித்ததற்குண்டான காரணம் ஈரான் பலஸ்தீன்ல அங்கு உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நின்றார்கள் என்பதற்காக வேண்டிய மறைமுகமான ஆதரவு கொடுத்தது. அதனாலதான் அழிக்க துடிக்கின்றான். இதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இந்த அரபுகள் சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்தாலும் ஏகத்துவத்தில் இருந்தாலும் செத்து போய் கிடக்கிறான். இதெல்லாம் உண்மைதான். அதனால இஸ்லாத்தோடு கொண்டு வந்து நிறுத்தி, அவர் புரட்சி தலைவர், அவர் அப்படி இப்படி, அங்க ஷிர்க் இல்லை, பித்அத் இல்லை என்று சொன்னால் இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கே என்ற அர்த்தம். நாளைக்கு மர்மையில் என்ன நடக்கும் என்று சொன்னால், நரகத்தில் இருந்து ஆட்களை தூக்கப்படுவாங்க. அப்படி தூக்கப்படும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் ஒரு வார்கோதுமை அளவுக்கு சொல்கின்றார்களோ தூக்கம் அப்படின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ்னா வைகோ கூட ரொம்ப அழகா சொல்வார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அழகாக என்ன செய்வார், சொல்லி காட்டுவார். முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்ற ஒரு தடவையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படி துண்டை தூக்கி போட்டு சொல்வார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இவங்களும் சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறாங்க. முஹிதீனை கடவுளாக்கிறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளாக்குறாங்க, ஆத்தங்கர நாச்சியாவை, கடற்கரை பீமாவை கடவுளாக ஆக்கிறாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. எந்த லா இலாஹ இல்லல்லாஹ்? இறைவனுக்கு இணை வைக்காத லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இந்த மாதிரியான கொள்கையை கொண்டிருந்தவர்கள், அவங்க இடத்துல ஒரு வார்கோதுமை அளவுக்கு ஈமான் இருந்தால் தூக்கிரு, மணி கோதுமை அளவுக்கு இருந்தால் தூக்கிருங்க, அணு அளவு இருந்தால் தூக்கிருங்க என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க தான் ஷஃபாத் செய்றாங்க. 3 தடவை ஷஃபாத் செய்துட்டேன், 4வது தடவை ரப்பிட்ட நானே மன்றாடுகின்றேன். இல்லாமன் ஹபிஸஹுல் குர்ஆன், குர்ஆன் யாரை தடை செய்து விட்டதோ அவர்களை தவிர அத்தனை வரையும் தூக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. குர்ஆன் யாரை தடை செய்தது, எவரை இணை வைத்தார்களோ அந்த மக்கள் நரகத்தில் கிடக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த ஒரு லட்சியத்திற்காக தான் இந்த ஜமாத்து, இதில் உள்ளவர்கள் கடுமையாக பாடுபடுகின்றார்கள், உழைக்கின்றார்கள். எனவே என்னருமை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் இந்த குர்ஆன் அதனுடைய வசனத்தை எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் இம்மை மறுமை நமக்கு கிடைத்துவிடும். எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாசித்தார்களோ அப்படி வாசித்த உடனே அந்த சமுதாயம் அப்படியே புத்துயிர் பெற்று புது தம்பு பெற்று எழுந்ததோ அன்றைக்கு எழுந்ததுதான் இந்த இஸ்லாம் உலகத்தில் வீழ்த்தப்பட முடியவில்லை. குர்ஆனுடைய ஆளுமை, குர்ஆனுடைய அதிகாரம், அந்த அதிகாரத்தை பற்றி நாம
இந்த உலகத்தில் வாழ்வோமாக என்று கூறி வந்த சகோதரர்கள் மாற்று வழியில் வீட்டுக்கு செல்லுங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. 6 நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்க சொல்லியிருக்கின்றார். ஷவ்வாலுக்குள்ள யார் 6 நோன்பை பிடிக்கின்றார்களோ அவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அந்த நோன்பையும் நாம் பிடித்துக் கொள்வோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.